என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி எதனா சுட சுட ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் ஒரு சேர்ந்து தான் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணோம். அப்படி என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்புறம் இஞ்சி பூண்டு இதை நல்லா தட்டி போட்டுக்கலாம், ஒரு தக்காளியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையே இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த பொட்டேட்டோவை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பாயில் பண்ணி வச்ச முட்டை 6 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தலை அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பீட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க முட்டை, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி புதிய யூடியூபருக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸு எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.